குரான் பார்த்து ஓதலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஆதாரம் கொடுத்துட்றேன். ஏன்னா அது ஒரு பெரிய ஃபசாதாயிரும். இது புகாரியில் 692 ஆயிஷா ரலியல்லாஹு அந்த அந்த ஹதீஸுக்கு மேலே இருக்கும். 692வது ஹதீஸுக்கு மேலே அறிவிப்பாளர் தொடர் இல்லாமல் புகாரியில் இருக்கும். அதுக்கு அறிவிப்பாளர் தொடரும் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா பைஹக்கி குப்ரா இருக்குல்ல, சுனன் பைஹக்கி குப்ரா, அதில் வந்து இருக்குது. அதே செய்தி அறிவிப்பாளரோடு இருக்குது. 3183 சரியான செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு அவர்களுடைய அடிமை முன்னாடி நின்று தொழுகை நடத்துவார்கள். அவர் குரானுடைய அந்த முஸ்ஹஃபை கையில், அதாவது அந்த பிரதியை கையில் வச்சுட்டு தான் தொழுகை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி செய்தி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் குரானை கையில் வச்சு சஹாபாக்கள் ஓதி இருக்காங்க. அந்த அடிப்படையில் குரான் ஓதலை. மக்கால பார்த்தீங்கன்னா அது சர்வசாதாரணமாக இருக்குது. மக்கால பார்த்தீங்கன்னா குரான் தொழுகை ஓதும் போது அது நஃபிலில் மட்டும்தான், இது கடமையான தொழுகையில் ஓதக்கூடாது. குரானை கையில் வச்சுக்கிட்டு உபரியான தொழுகையில், இந்த மாதிரியான இரவு தொழுகைகளில் என்ன பண்ணலாம், குரானை கையில் வச்சுட்டு ஓதலாம். இது ஒரு மெத்தட் இருக்குது. இதிலே வந்து கூடுதலாக இன்னொரு சஹாபியும் செஞ்சுருக்காங்க. இது முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா இருக்குல்ல, அதில் 7223வது ஹதீஸ். அதில் பார்த்தீங்கன்னா அனஸ் ரலியல்லாஹு தெரியுமில்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வேலைக்காரர். அப்போ அவங்களும் செய்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது மார்க்கத்தில் ஒரு சிறந்த செயலர். ஆயிஷா ரலியல்லாஹு செஞ்சுட்டாங்கன்னா அப்பையிலே இல்லை, பிரச்சனையே முடிஞ்சது. ஆனால் அவங்களுக்கு மேலே யாருக்கு மார்க்கம் தெரியும். அப்போது அனஸ் ரலியல்லாஹு வந்து அவங்களுடைய அடிமை இருக்கார் இல்லையா, அவர் பின்னாடி நிற்க வச்சுருவார். அனஸ் ரலியல்லாஹு குரான் ஓதுவார். அவர் பின்னாடி இருக்கிற அடிமை வந்து குரானை செக் பண்ணிகிட்டே வருவார். பின்னாடி இருக்கிற அடிமை குரானை செக் பண்ணிகிட்டே வருவார். அவர் தப்பு பண்ணார்னா திருத்தி கொடுப்பார். அப்போ இந்த வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, பின்னாடி இருக்கிற ஆளும் குரானை கையில் வச்சுக்கலான்னு தெரியுது. வீட்டுக்குள்ளே அப்புறம் 3 பேர் 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆள் இமாமத் செய்கிறாருன்னா அவரும் மொபைலை வச்சுக்கிட்டு இமாமத் செய்யலாம். பின்னாடி இருக்கிற ஆளும் என்ன பண்ணலாம், அவரும் மொபைலை வச்சுக்கிட்டு அவருக்கும் அதை படிச்சுட்டே வரலாம். ஸோ அந்த அடிப்படையில் அப்போ பின்னாடி இருக்கிற ஆளும் படிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது, முன்னாடி இருக்கிற ஆளும் படிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது.